சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோரஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது வரைக்கும் கொஸ்டின் எதுவும் கேட்டதில்லை. பட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோரஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா இதுல வந்து சோரஸ் த ப்ளூரல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சோரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோரஸ்னா சிங்குலர், அதே மாதிரி நமக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லணும்னா சோரை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரவுனிஸ் ஆர் எல்லோ குளுஸ்டர், அதாவது இந்த மாதிரி நிறைய ஸ்போர்களை இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு அல்லது ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்பயுமே எங்க அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ன் லீவ்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு இலை அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இலையுடைய அடிப்பகுதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அடிப்பகுதிங்கிறது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பின்புறம் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்புறத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சோரஸ் மே பி ப்ரொடெக்டட் டியூரிங் த டெவலப்மெண்ட். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கேல் அல்லது பிளாப், ஒரு செதில் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன பேருனா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டூசியம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இண்டூசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சோரஸ் அதை வந்து நமக்கு ஒரு வெளிப்புறத்துல வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோரஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் a Greek word, அதாவது ஸ்டாக் அல்லது பைல் ஆர் ஹீப் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. அதே மாதிரி ஃபோன்ஸ் த ஃபார்ம் எல்லோ அல்லது ப்ரௌனிஷ் கலர்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணீங்க. இதுவும் எங்க காணப்படுது அப்படின்னா ஃபெர்டைல் பாண்ட், வளமான அடுக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அடுக்குல தான் நமக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா இது காணப்படுகிறது. அதே மாதிரி சம் பீசிஸ் ப்ரொடெக்டட் டியூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கேல். செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே காணப்படும், நமக்கு வந்து இருக்கும். இந்த ஸ்போரஸ் பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுது பாத்தீங்களா? இப்ப லீஃப் இப்படி இருக்கு அப்படின்னா லீஃப் உடைய பின்புறத்துல இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நமக்கு வந்து இந்த சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதைத்தான் என்ன 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 பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரிதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நமக்கு சோரை அல்லது சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதை ஒன்றை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. வெளிப்புறத்துல இருக்குது பாருங்க, ஒரு கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்களை வந்து நமக்கு மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு இங்க காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து இது நோட் பண்ணிக்கணும். அந்த டயக்ராம் உங்களுக்கு நான் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இந்த பகுதி என்ன அப்படின்னா சோரஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து மையப்பகுதி மிட்ரிப். இதுல மேல இருக்கக்கூடியது தான் பின்னா. இது வந்து நடுவுல இருக்கக்கூடிய இந்த மையப்பகுதிக்கு பேரு பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தொப்புள் கொடி அந்த மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இணைந்த அமைப்பு தான் நம்ம பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்போர் உள்ளுக்குள்ள நிறைய ஸ்போர்கள் இருக்கும். இந்த ஸ்போர்கள் எல்லாம் கொண்ட ஒரு தொகுப்புக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பொராஞ்சியம். வெளிப்புறத்துல பாருங்க, பாக்குறதுக்கு வந்து
ஒரு பூச்சியோட கொடுக்கு மாதிரியே இருக்கும், அல்லது நண்டு கொடுக்கு மாதிரியே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த அமைப்புக்கு தான் பேர் என்னன்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதே ஒரு சில பீசிஸ்ல வந்து நமக்கு போலி இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். இதுதான் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இலையோட பின்புறத்துல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருசு பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் புரியுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த சோரஸ்ல நிறைய டைப் இருக்கு. சரிங்களா? சிம்பிள் சோரஸ், கிரெடேட் சோரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இலையோட பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் வந்து நமக்கு இந்த சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டீச்சர்ஸ் இந்த டயக்ராம் அப்புறமா போட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன், அப்புறம் போட்டுக்குங்க. சோரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வெளிப்புறத்துல எப்படி இருந்தது, நமக்கு ஒரு நண்டு கொடுக்கு மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி இருந்த அமைப்புக்கு தான் என்ன பேருனா இண்டூசியம். இதுதான் ஸ்பொராஞ்சியங்களை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோரஸ் வந்து கிரீக் வேர்ட், அதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா ஸ்டாக் அல்லது வந்து கீப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாக் அல்லது கீப் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கொடுக்கு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி the ferns, this form yellow or brown moss on edges or underside of the fertile plant. அதாவது கீழ் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வளமான பிராண்ட்னா இங்க என்ன குறிக்கக்கூடியது அப்படின்னா ஓலை அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. நான் உங்களுக்கு அந்த லீஃப் காட்டியிருப்பேன் இல்லையா? அந்த லீஃபை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதோடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா அமைப்பை வந்து நம்ம இங்க இருக்கு பாருங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு தான். சரிங்களா? இதோட அடிப்பகுதியில தான் நம்ம உங்களுக்கு என்ன காணப்படுது அப்படின்னா சோரை அப்படிங்கிறது வந்து நமக்கு இது காணப்படும். பாருங்க, வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் தான். இதை தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இதுல என்ன இருக்கு அப்படின்னா some species they are protected during the development by scale or film or tissue is called the indusium அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்பு இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அம்பர்லா லைக் கவர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொடை மாதிரி இது காணப்படும். ஸ்பொராஞ்சியம் வித் ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு ஸ்போர். ஸ்பொராஞ்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் என்ன அப்படின்னா ஹாப்ளாய்டு ஸ்போரா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நோட் பண்ணிச்சுங்க. ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. ஸ்பொராஞ்சியம் மெச்சூர் த இண்டூசியம் சர்வேல். ஸோ தட் இஸ் ஸ்போர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸ்பொராஞ்சியம் எப்ப மெச்சூர் ஆகுதோ அந்த இண்டூசியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர்களை வெடிச்சு வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இண்டூசியத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பொராஞ்சியங்களை வெடிச்சு அதை வெளியேற்றுறது தான் முக்கியமான ஒரு வேலை. இதை நோட் பண்ணிச்சுங்க. அல்லது நமக்கு ஸ்பொராஞ்சியத்தை மூடி பாதுகாக்க கூடியது அப்படின்னு ரெண்டு வேலையை சொல்லலாம். முதல் வேலை வந்து நமக்கு ஸ்பொராஞ்சியங்களை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய வேலை செய்யும். இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்போர் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த ரெண்டு முக்கியமான வேலையை வந்து நமக்கு செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இதுல முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா இண்டூசியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இண்டூசியம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இண்டூசியம் வந்து நமக்கு அந்த ஸ்பொராஞ்சியத்துல வந்து நமக்கு ஸ்டாக் அப்படிங்கிற கீழ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதுலதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். எந்த மாதிரி வடிவத்துல இருக்குன்னா ஒரு குடை மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி பாருங்க, உண்மையான இண்டூசியம், ஒரு ட்ரூ இண்டூசியம் அப்படின்னா செப்பரேட் அண்ட் யூனிக் ஃபார்மேஷன். நமக்கு வந்து தனியா அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. இன் சம் ஃபேர்ம்ஸ் சோரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நேக்டு. இதுல வந்து என்ன ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா டு நாட் சோரை, திறந்த அமைப்பா காணப்படும். அதே மாதிரி இல்ல சோரை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பேருன்னா சூடோ இண்டூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலி இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா போலி இண்டூசியம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டூசியத்துக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இண்டூசியத்துக்கு கண்டிப்பா
எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. அதுல எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையாப்ட்ரீஸ் சொல்லலாம். ட்ரையாப்ட்ரீஸ் இண்டோசியத்துக்கு இங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ட்ரையாப்ட்ரீஸ், அப்புறம் நெப்ரோலிப்பிஸ், ட்ரையாப்ட்ரீஸ் நெப்ரோலிப்பிஸ் NEPHROLEPIS நெப்ரோலிப்பிஸ், ஆஸ்பிளேனியம் ASPLENIUM ஆஸ்பிளேனியம், டெரிடியம் PTRIDIUM டெரிடியம், அப்புறம் அடியாண்டம் அப்புறம் மார்சிலியா. இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இண்டூசியம் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுல மிஸ் சொல்லட்டுமா? திரும்பவும் கேக்குதுங்களா? திரும்ப சொல்லட்டுங்களா? அடியாண்டமும் டெரிஸும் வந்து ஃபால்ஸ் இண்டூசியம். சரிங்களா? மீதி எல்லாத்துலயுமே இண்டூசியம் இருக்கு. இதுல வேணா நீங்க எக்ஸப்டா வந்து ஃபால்ஸ் இண்டூசியம் மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடியாண்டம் டெரிஸ் ரெண்டுமே ஃபால்ஸ் இண்டூசியம். இந்த இடத்துல வேணா எழுதிக்கங்க. போலி இண்டூசியத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெண்டே எழுதிக்கங்க. டெரிஸ் ஒன்னு, அப்புறம் அடியாண்டம். இது ரெண்டுமே போலியான இண்டூசியம். இது என்ன காரணம் அப்படின்னா அந்த ரீஃபோடைய ரோல் என்ன, அதாவது லீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மார்ஜின் வந்து அப்படியே சுருண்டுக்கும். சரிங்களா? அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபால்ஸ் இண்டூசியம் அப்படின்னு சொல்றோம். ரோல்டட் லீஃப் மார்ஜின், இலையோட நுனியானது சுருண்ட அமைப்பில் காணப்படும். அப்ப நமக்கு இதுல கொஸ்டின் கேட்கக்கூடியது ஃபால்ஸ் இண்டூசியம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். போலியான இண்டூசியம் என்ன காரணத்தினால அப்படின்னா லீஃப் மார்ஜின் ரோல்டட், அதாவது இலையின் நுனியானது சுருண்ட அமைப்பில் காணப்படும். இதுக்கு பெஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் டெரிஸ் அண்ட் அடியாண்டம். மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான இண்டூசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாப்ட்ரீஸ் இருக்கு, பாலிஸ்டைட்டம் இருக்கு. ட்ரையாப்ட்ரீஸ் எதுல வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா உண்மையான இண்டூசியத்துல வருது. ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி பக்கத்துல ஸ்பெஷல் ஒரு பிளாப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுலதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டூசியம் எல்லாமே நமக்கு இருக்கும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பெஷல் இண்டூசியத்துக்கான எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுட்டு, சாரி இந்த ஃபால்ஸ் இண்டூசியத்துக்கான எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும். இது ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். டெரிஸ் அண்ட் அடியாண்டம் இதை பேஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்பாங்க. அடுத்தது கவனிங்க. இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட், அதாவது சிதறி காணப்படும். நம்மளோட டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆன் வெயின்லெட் லீவ்ஸ், அங்க என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நரம்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். The sora have variation in the shape and size arrangement. There is a mostly எப்படி இருக்கு அப்படின்னா லீனியரா. சரிங்களா? அப்ப லீனியர்னா இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் சர்க்குலர்,
அதுக்கப்புறம் ரெய்னி ஃபார்ம் அப்படின்னா கிட்னி ஷேப்பு அல்லது வந்து ஒரு பீன்ஸ் அவரை விதை வடிவத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். சம்டைம்ஸ் சோரை வந்து பார்த்தீங்கன்னா மேபி லார்ஜ் சைஸ் டு த ஃபியூஷன் தே இஸ் கால்ட் த சீனோசோரை அப்படிங்கிறாங்க. அதாவது பல சோரைகளை கொண்ட ஒரு அமைப்பு, அதான் வந்து நம்ம சீனோசோரைன்னு சொல்லுவாங்க. The shape, arrangement and the location of the sorai are often valuable the clues identification of the fern taxa. இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு டாக்ஸாவில் வந்து ஒரு பீசிஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மேபி அரேஞ்ச்டு இன் எ ரோ, இது எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா வரிசையாக இருக்கும் அல்லது பேரலல் இணையாக இருக்கும் அல்லது சாய்வாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? up to the veins are randomly arranged அல்லது சிதறிய நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோரை அப்படிங்கிறது வந்து நமக்கு காணப்படலாம். சோரைனா ஒண்ணுமில்ல, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடியதுல இப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான். There is a location may be marginal or away from the margin on the front lamina. சரிங்களா? அந்த நம்ம இலைத்தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஓலை, அந்த இடத்துல இருக்கும். The presence or absence of inducium used in identify for the taxa. அதாவது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம், இருக்கக்கூடியது அதே மாதிரி இல்லாதது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டைப்பா வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இருக்கக்கூடியதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாப்ட்ரிஸ் பார்த்தோம், அதே மாதிரி பாலிஸ்டைக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபால்ஸ் இண்டூசியத்துக்கு நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா டெர்ரிஸ் அண்ட் அடியாண்டம். The widespread type of the indusium among number of the family. சயாத்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணீங்க, இது கேட்பாங்க. சயாத்தியேசியை பொறுத்த வரைக்கும் is a one shaped like cup which is arranged around the base of the sorus. எங்க அப்படின்னா அடிப்பகுதியில, often enclosing the sorus until sporangium or mature. சயாத்தியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சயாத்தியா பேஸ் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு ஸ்பொராஞ்சியத்தில் வந்து முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டரை பார்ப்போம். நம்ம இதை நோட் பண்ணி வச்சுங்க, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சயாத்தியா பேஸ் பண்ணி நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சம் ஜெனிரா பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் சோரை ஆர் ப்ரொஜெக்டட் பை த டு லிப்டு இன் வால்வேட் இண்டூசியம் அப்படின்னு சொல்றாங்க. எதுல அப்படின்னா ஒரு சில பீசிஸ்ல வந்து மார்ஜினல் சோரை, இதுல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். மார்ஜினல் சோரை எதுல இருக்கு, கிரெடிட்டட் சோரஸ் எதுல இருக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ரெண்டு லிப் மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல வேற என்ன முக்கியமான கேரக்டர் அப்படின்னா இதுல மார்ஜினல் சோரைக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா டாண்டாஸ்டிரியா, டிக்சோனியா, ஹைமனோபில்லம், இது எல்லாமே மார்ஜினல் சோரைக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் விளிம்பு நிலை சோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விளிம்பு நிலை சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் சோரஸ் அப்படின்னா சிம்பிள் சோரஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சோரஸ் வந்து நமக்கு சிம்பிள் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல சோரஸ் which is all sporangium appear and grow in and mature at the same time. இதை நோட் பண்ணிக்கோங்க, எல்லா ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல மெச்சூர் ஆனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிம்பிள் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே டைம்ல மெச்சூர் ஆனா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சிம்பிள் சோரஸ். மெச்சூர் at the same time, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் சோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஓபியோக்ளோசம் அண்ட் ஆஸ்மெண்டா. சிம்பிள் சோரஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓபியோக்ளோசம் அண்ட் ஆஸ்மோரா. சரிங்களா? அனைத்து ஸ்பொராஞ்சியாக்களும் ஒரே நேரத்தில் தோன்றி வளர்ந்து முதிர்ச்சி அடையும் ஒரு சோரஸ். இந்த சோரஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு சிம்பிள் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நமக்கு கிரெடேட் சோரஸ். கிரெடேட் சோரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது சென்டர் ஆர் அபெக்ஸ், ஒன்னு மையத்தில் இருக்கும்
அல்லது நுனியில என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து காணப்படும். Are occupied oldest sporangia and successive youngest sporangia are present towards the base. It is called the gradate sorus அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து the successive youngest sporangia பொதுவா வந்து நமக்கு oldest sporangium இருக்கு, successive youngest sporangium இருக்கு. ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒன்னோட ஒண்ணு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது. இதை பேஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. மையம் சென்டர் அல்லது நுனி, சென்டர் அல்லது நுனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா ஓல்டு ஸ்பொராஞ்சியம் எழுதிக்கங்க. இப்படி சென்டர் அல்லது அபெக்ஸ் நுனி, மையத்திலையும் நுனியிலும் காணப்படக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஓல்டு ஸ்பொராஞ்சியம். இதுல இளம் ஸ்பொராஞ்சியம் யங்கஸ்ட் ஸ்பொராஞ்சியம் சொல்றோம் இல்லைங்களா, யங்கஸ்ட் ஸ்பொராஞ்சியம் எல்லாமே எங்க காணப்படும் அப்படின்னா அடிப்பகுதியில காணப்படும். அதாவது பேஸ், அடித்தளத்தில் காணப்படும், அடித்தளத்தில் காணப்படும். சரிங்களா? இது என்னன்னா நினைப்பு வச்சுங்க. இதுல நமக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சிம்பிள் ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது ஓல்டு ஸ்பொராஞ்சியம், மெச்சூர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே சமயத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மெச்சூர் ஆகும். சரிங்களா? இதுல முக்கியமா நீங்க பாத்துக்க வேண்டிய டைம் என்ன அப்படின்னா மெச்சூர் அட் த சேம் டைம். ஆல் ஸ்பொராஞ்சியம் வந்து ஒரே டைம்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூர் ஆகும். இதே கிரேட் சோரஸ் அப்படின்னா மைய பகுதியிலும் நுனி பகுதியிலும் இருக்கக்கூடியது ஓல்டு ஸ்பொராஞ்சியம். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியம் என்ன அப்படின்னா யங்கஸ்ட் ஸ்பொராஞ்சியம். டீச்சர்ஸ் இது புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? क्वेश्चंस இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இது வந்து தனியா பிரிச்சு என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பேசிபீட்டல் சோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடி முதல் நுனி நோக்கி வரிசையில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு டிக்சோனியா, லாக்சோமா, ட்ரைகோமன் சயாத்தியா, ஆல்சோபிலா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிரெடேட் சோரஸ்க்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது மிக்ஸ்டு சோரஸ். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா மிக்ஸ்டு சோரஸ். இப்ப மிக்ஸ்டு சோரஸ் அப்படின்னா டிஃபரெண்ட் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஏஜஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது வெவ்வேறு வயதுடைய நமக்கு சோரஸ் என்ன பண்ணுனா மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுல பாருங்க when sporangium different ages are present in the sorus without any definite arrangement. இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப நுனி பகுதியில பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும், பேஸ் பகுதி கீழ் பகுதி இருக்குது அப்படின்னா பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும். அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிக்ஸ்டு ஸ்போரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சோரஸ் வந்து வெவ்வேறு வயதுடைய ஸ்பொராஞ்சியங்கள் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல எந்த விதமான திட்டவட்டமான ஒரு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஏற்பாடு ஒரு அமைப்பு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமா நமக்கு என்ன பண்ண அப்படின்னா கேட்கலாம். அப்ப சுற்றுச்சூழலை இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? the spores are released in staggery fashion and even of the environmental condition. அப்ப நாட் ஃபேவரபிள் வென் ஸ்போரை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலி ரிலீஸ்டு. சாதகமான சூழ்நிலை நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா முன்னாடியே என்ன பண்ணுது அது ஸ்போரை வந்து ரிலீஸ் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த டைம் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து வேரியேஷன் ஆகும். ஒரே மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பாலிபோடேசில அடியாண்டம், டெர்ரிஸ், டெரிடியம், டாவேலியா, ஓபியோக்ளோசம். சரிங்களா? அது நச்சு பாம்பின் நாக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது a group of interesting ferns which is a sporangium வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் பொசிஷன், அதாவது நுனி பகுதியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அதை பேஸ் பண்ணதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க.
The Myatia, Angiopteris, Dania, சோரை வந்து elongated and are situated below the lateral vein. எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கீழ் பகுதியில அந்த வெயின் நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது கிறிஸ்டியனியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா திறந்த எப்படி காணப்படும் அப்படின்னா நமக்கு வந்து திறந்த நிலையில காணப்படும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திறந்த அப்படின்னு போட்டுங்க. எந்த நிலையில காணப்படுது அப்படின்னா திறந்த நிலையில் காணப்படுகிறது. வட்டமாக மற்றும் ஒழுங்கற்ற முறையில் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். தமிழ்ல சம்டைம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்க வந்து நிர்வாணமாக அப்படின்னு வரும். அந்த இடத்துல அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா திறந்த அப்படின்னு போட்டுங்க. திறந்த நிலையில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அது எங்க காணப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா பிட்வீன் லேட்டரல் வெயின்ஸ், பக்க நரம்புகளுக்கு அடியில என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அடுத்தது அடியாண்டம். அடியாண்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆன் அந்த அண்டர் சைட் ஆஃப் த ஸ்பெஷல் மார்ஜினல் flap or lamina that become reflexed and protect the sorus. அடியாண்டத்துல என்ன பண்ணுது நமக்கு இதுல பொறுத்த வரைக்கும் இதுல விளிம்பு லாமினாவில வந்து மடிப்புகளின் அடிப்பகுதியில வந்து ஸ்பொராஞ்சியம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க உருவாகுது அப்படின்னா ஸ்பெஷல் மார்ஜினல் flap of lamina. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடிப்பகுதியில வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட், அதே மாதிரி the Matenesi ventral position and usually arranged in the 2 rows. சோரை வந்து மேட்டனேசியில எத்தனை வரிசையா காணப்படுது அப்படின்னா நமக்கு 2 வரிசையில காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மைய நரம்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுதான் வந்து மைய நரம்புனா இந்த சைடும் இருக்கு இந்த சைடும் இருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். எந்த பீசிஸ்ல அப்படின்னா மேட்டினேசி அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல. கிளாச்சினேசியை பொறுத்த வரைக்கும் ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் டிஸ்னெக்ட், அதாவது தெளிவான சோரை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க காணப்படுதுன்னா வென்ட்ரல் சர்பேஸ், அதாவது கீழ் பகுதியில வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஒவ்வொரு இதுலயும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. ஸ்பொராஞ்சியம் இன் ஆஸ்முண்டா, அதே மாதிரி டாவேலியா, ட்ரைகோமென்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா the many other ferns also marginal in position. இது எல்லாமே எந்த பகுதியில காணப்படுதுன்னா நுனி பகுதியில தான் சோரஸ் காணப்படுது. சால்வினியா பொறுத்த வரைக்கும் smaller sporocarp contain many microsporangium, each and larger ones contain the one or more megasporangium. வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த ஸ்போரோகார்ப் இது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப சால்வினியா பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா சிறிய ஸ்பொராஞ்சியம் எதுல காணப்படும் அப்படின்னா நமக்கு சால்வினியால வந்து நமக்கு இது காணப்படும். அதே மாதிரி ஸ்பொராஞ்சியாவுக்குள்ள வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மெகாஸ்பொராஞ்சியங்கள் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸ்போரோகார்ப் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ஷிலியா என்க்ளோஸ் தி சோரை கண்டெயின் தி போத், எதை சூழ்ந்து காணப்படுது அப்படின்னா மைக்ரோ மற்றும் மெகா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க சிம்பிளா. அடுத்தது Heterospore seed capped and alternation generation. இதுல the simple sorus பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் சோரஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்பாங்க. சிம்பிள் சோரஸ் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிங்க. எளிய சோரஸ் எதில் காணப்படுகிறது? ஆக்சுவலா வந்து சிம்பிள் சோரஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி எது அப்படின்னா கிலிச்சினேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. GLEICINAceae
CHENIACEAE. கிளிசினேசியில் என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள் சுவாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் காணப்படுது. எளிய சுவாரஸ் கொண்டது எது அப்படின்னா நமக்கு வந்து கிளிசினேசி தான். அடுத்தது ஹோமோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ். இது ரெண்டுமே முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்ப இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஹோமோஸ்போரஸ் அப்படின்னா மேக் ஏ ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்போர் இன் கேமெட்டோபைட். ஒரே டைப் ஆஃப் ஸ்போர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இரண்டு வகையா இருக்கக்கூடிய ஸ்போர்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாக்கும். ஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர் produce the large number in the small enough to be carried away from the other spore to have the heavy and travel for it is contained the plenty of food. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா produced in large number. சரிங்களா? ஸ்மால் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அதாவது enough to be carried far away. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சீடு வந்து ப்ரொடியூஸ்ட் ஆர் பார்ட் ஆஃப் அவர் பேசிக் ஃபுட் சப்ளை. பொதுவா இதுல வந்து உருவாகக்கூடிய விதை அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு வந்து டெடோஃபைட் எல்லாம் விதை அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஏன்னா விதை கொண்ட அமைப்புக்கு முக்கியமான கேரக்டர் யாருன்னா ஹெட்டிரோஸ்போரி தான். ஹெட்டிரோஸ்போரி கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதை கொண்ட கேரக்டருக்கு முக்கியமான அமைப்பா சொல்லுவோம். சரிங்களா? அப்ப விதை கொண்ட தாவரங்களுக்கான முன்னோடி கேரக்டர் எது அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஹோமோஸ்போரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக் ஏ ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்போர் இன் கேமெட்டோபைட். ஸ்போர் டு ஸ்மால் டு டிராவல். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோட்டைல் ஆகக்கூடியதா இருக்கும். ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஃபுட் சப்ளை ஆர் எமர்ஜென்சி ஃபுட்டாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து நமக்கு உணவாகவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுது. எக்ஸாக்டா அதுக்கு மீனிங் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸாக்ட் மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் எழுதிங்க அப்படியே. ஒரு வித்து அதாவது ஸ்போர், ஒரு வித்து பெரிய அளவில் உற்பத்தியாகி, ஒரு வித்து அல்லது ஸ்போர் அதாவது பெரிய அளவில் உற்பத்தியாகி வெகு தொலைவிற்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு வெகு தொலைவிற்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு சிறியதாக உள்ளது. இதுல வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர் உருவாகுது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஸ்போர் எப்படி இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கு. இதனால என்ன பண்ண முடியும், நமக்கு ரொம்ப தொலைவிற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிராவல் பண்ண முடியும். இதே இன்னொரு ஸ்போர் எப்படி இருக்குன்னா நல்லா பெருசா இருக்கு. சரிங்களா? மற்றொரு ஸ்போர் அதிக எடையுடன் இருப்பதால், அதிக எடையுடன் அப்படின்னு போடுங்க, அதிக எடையுடன் அதிக உணவுப் பொருட்களை தன்னுள் கொண்டுள்ளது. அதிக உணவுப் பொருட்களை தன்னுள் கொண்டுள்ளது. அதனால் நெடுந்தூரம் பயணிக்க இயலாது. அதனால் நெடுந்தூரம் பயணிக்க இயலாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹெட்டிரோஸ்போரைன்னு சொல்லக்கூடியது. ஒண்ணு சின்னதா இருக்கு, இது ஈஸியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூவ் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெருசா இருக்கு, இதுக்குள்ள ஃபுட் மெட்டீரியல் நிறைய இருக்கு. அப்ப இதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு டிராவல் ஆக முடியல. அதனாலதான் ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு. சரிங்களா? இந்த மாதிரி விதைகள் என்ன பண்ணுது அப்படின்னா உணவுக்காகவும் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து ஹோமோஸ்போரஸ் இன் பிளான்ட்.
இது வந்து ஒரே டைப் ஆஃப் ஸ்போர், நமக்கு உணவு வந்து ஸ்போர் மட்டும்தான் காணப்படும். மைக்ரோஸ்போர்னா மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர்னா மெகாஸ்போர். அதாவது நமக்கு பெருசாகவும், ரெண்டு பெருசா இருக்கலாம், ரெண்டு சின்னதா இருக்கலாம். அந்த மாதிரி மட்டும்தான் என்ன பண்ணனா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப ஸ்போர் வந்து ஜெர்மினேட் டு க்ரோ இன்டு த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோபைட்டா நமக்கு growth ஆகும். ஹோமோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சைலோட்டம், லைகோபோடியம், சைலோட்டம், லைகோபோடியம். இது நான் உங்களுக்கு வந்து ஹோமோஸ்போரஸ்க்கு ஈஸியா நாம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா LED பல்ப்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அடியாண்டமும் வந்துடும். LED பல்ப் நினைப்பு வச்சுக்கங்க. LED பல்ப் நினைப்பு வச்சிட்டீங்கன்னா ஈஸியா போய் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். லைகோபோடியம், சைலோ, இதுல நமக்கு வந்து லைகோபோடியம், ஈக்குசிட்டம், ட்ரையாப்ட்ரிஸ், டெர்ரிஸ், அடியாண்டம், இது எல்லாமே ஹோமோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க, விஸ்கிஃபோன் அப்படின்னா வந்து சைலோட்டம் டெம்பஸ்டிஸ். லைகோபோட்ஸ் அப்படிங்கிறது லைகோபோடியம் செனோ, லாட்டோ அண்ட் பில்லோக்ளாசம். ஹார்ஸ்டைல், குதிரைவாளி, இது ஸ்கோரிங் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குசிட்டம். ஈக்குசிட்டத்துல பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அடிக்கடி. இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்ப இதை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஹோமோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் முக்கியம், ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் முக்கியம். இந்த ரெண்டு பேஸ் பண்ணவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஹோமோஸ்போரஸ்னா என்ன, ஹெட்ரோஸ்போரஸ்னா என்ன, அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது the term heterosporous, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஹெட்டரோஸ்போரி அப்படிங்கிற வார்த்தை வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய ஆத்தர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. The term, அதை எழுதிக்கங்க அப்படியே, term heterospore. heterospore என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர். ஹெட்டரோஸ்போரிங்கிற வார்த்தையை அறிமுகம் செய்தது யாருன்னா the term 1862ல BRIN SHEIM பிரிங்ஷாம் அப்படிங்கிறவர் தான் முத என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா the term heterospore அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஹெட்டரோஸ்போரினால என்ன அர்த்தம்? நமக்கு இரண்டு வேறுபட்ட ஸ்போர்களை கொண்ட அமைப்பு. சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஸ்போர் டிஃபர் சைஸ், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். அப்ப மைக்ரோஸ்போர் ஒன்னு, இன்னொன்னு மெகாஸ்போர். ஸ்டெடோஃபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹெட்டரோஸ்போரஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும், ஹோமோஸ்போரஸ்ங்கிற கேரக்டர் இருக்கும். ஆனா நீங்க பிரியோஃபைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஸ்போரஸோட கேரக்டர் மட்டும்தான் வரும். ஹெட்டரோஸ்போரஸ்ங்கிற கேரக்டர் வந்து பிரியோஃபைட்ல இங்க வராது. சரி, அங்கேயும் வந்து விதைகள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது, இங்கேயும் விதைகள் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஆனா வந்து அதுக்கான இனிஷியல் கேரக்டர் எல்லாமே இருக்கும். ஏன்னா விதை முன்னோடி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டரோஸ்போரஸ் தான் நம்ம விதை முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். Most of the pteridophyte produce a one kind of similar spore. Such a pteridophyte is known as a homosporous. ஒரே மாதிரி ஸ்போர்களை உருவாக்கினா homosporous. இதில் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத. சரி, அடுத்தது ஆர்ஜின், எங்கிருந்து உருவாச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்றதுதான் நமக்கு வந்து ஹெட்டரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா ஹெட்டரோஸ்போரிங்கிறது எங்கிருந்து உருவாயிருக்கு அப்படின்னா நமக்கு ஹோமோஸ்போரியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட்டரோஸ்போரி அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு உருவாயிருக்கும். சரிங்களா? பொதுவா நமக்கு வந்து இந்த ஸ்போர்களோட அமைப்பு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மாற்றம் அடையுது. இந்த ஸ்போர்களோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அடையுதுன்னு வச்சுக்கலாம், அல்லது குறைகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குறையும் போதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்கும். சரிங்களா? பொதுவா நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்போர்களோட எண்ணிக்கை குறையறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஹெட்டரோஸ்போரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்ப detailed study of homosporous form revealed that heterospory originated during the reduction number of spore. ஸ்போர்களின் எண்ணிக்கை குறையுது. வித் ஸ்போராஞ்சியா எதோட சேர்த்து அப்படின்னா
ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போட சேர்த்து. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து நமக்கு ஃபுட் மெட்டீரியலுக்கான ஒரு முக்கியமான கேரக்டர் வருது. சரிங்களா? ஏன்னா ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிளான்ட்டோட சைஸ் பெருசாக பெருசாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வை ஆகணும், ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ நியூட்ரிஷன், இப்போ நம்ம ஒரு சீடு எடுத்துக்கிட்டோம்னா சீடுக்குள்ள எவ்வளவு ஃபுட் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப பிளான்ட்டோட இது அடுத்தடுத்த ஜெனரேஷன் நமக்கு சேஞ்சஸ் ஆகும் பொழுது அப்ப நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு இதை நாம இந்த ஹெட்டிரோஸ்போரிங்கிற கேரக்டர் நம்ம வந்து கொண்டு வரோம். சரிங்களா? அது ஒண்ணு முக்கியமா நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இப்ப மைக்ரோஸ்போர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மைக்ரோஸ்போர் அப்படின்னாலே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் மோர் இன் நம்பர். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையில அதிகமாகவும் ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஸ்போர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவும் நெடுந்தூரத்துக்கு பயணப்பட்டு அந்த இடத்துல இன்னொரு பிளான்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இதுல ஸ்பொராஞ்சியத்தில் உள்ள வித்து தாய் செல் வளர்ச்சியின் போது இது என்ன ஆகுது அப்படின்னா the some spore mother cell in sporangium என்ன ஆகுது அப்படின்னா disintegrated, அதாவது சிதையுது. எப்ப சிதையுது அப்படின்னா during development. சரிங்களா? வளர்ச்சி அடையும் போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சிதையுது. அப்ப மீதமுள்ளவைக்கு மட்டும் என்ன கிடைக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல ஒரு நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது பட்சத்துல இது சிதையும் போது இதுல இது ஒரு சிலது மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா தேவையான அளவுக்கு உணவு கிடைக்குது. அப்ப அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸியா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. இதுக்கான எவிடன்ஸ் பார்க்கும்போது பேலியோபொட்டானிக்கல் எவிடன்ஸ், டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ், இந்த மாதிரி நிறைய என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பேலியோபாட்டனிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேலியோபாட்டனிக்கல் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது ஹெட்டிரோஸ்போர் இருந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமா எது சொல்றாங்கன்னா ஸ்போர் இருக்கு. ஸ்போரோட ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாசில் பிளான்ட்ல எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கேரக்டர் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மோர் நியூட்ரியன்ஸ் பிகம் அவைலபிள் டு லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்போர். The surviving spore grow better, hence increasing in the size. சரிங்களா? உணவுப் பொருள் வந்து அதிகமான அளவு கிடைக்கும் பொழுது, அதாவது குறைந்த எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் வந்து நமக்கு இருக்கு, அதிக வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா உணவு கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்துல எஞ்சி இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஸ்போர் என்ன பண்ணும் அப்படின்னா சிறப்பா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதோட சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஹோமோஸ்போரஸ்ல இருந்து நமக்கு என்ன உருவாயிருக்கலாம் அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படிங்கிறது வந்து உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்ட். சரிங்களா? அதுவும் எந்த காலம் அப்படின்னா லோயர் அப்பர் டியோனியன் பீரியட்ல வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எந்த பீசிஸ் அப்படின்னா லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட் டிவோனியன் அண்ட் ஏர்லி கார்போனிபரஸ் காலத்துல வந்து உருவாயிருக்கலாம். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு எவல்யூஷன் என்ன வந்துருது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் வந்துருது. அப்ப ஜிம்னோஸ்போம் வரும்போது உங்களுக்கு வந்து சீட் ஹேபிட் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிரும் இல்லைங்களா? அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டாமினண்டா டெவலப் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்றாங்கன்னா பாசில் பிளான்ட், லேட் டிவோனியன் அண்ட் கார்போனிபரஸ் பீரியட். அதே மாதிரி ஹெட்டிரோஸ்போரஸ் பொறுத்த வரைக்கும் லெபிடோ கார்பான், லெபிடோ ஸ்ட்ராபஸ். ஏன்னா கார்பான் வந்து அப்படின்னா நம்ம விதை அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ராபஸ் அப்படின்னா கூம்புன்னு சொல்லக்கூடியது, மீசோ கார்பான், அதே மாதிரி பிளரோமியா, சிஜிலோட்ரோபஸ், இது எல்லாமே லைகோஸ்போரஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ நம்ம பாசில் எவிடன்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு என்னவா சொல்றாங்க, அந்த நமக்கு விதை இருக்கிற மாதிரி ஹெட்டிரோஸ்போரஸ் இருக்கக்கூடிய கேரக்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த கலாமா கார்பான், கலாமா ஸ்டாக்கிஸ், இதெல்லாம் வந்து எதுல வருதுன்னா ஸ்பீனாப்சிடால வரக்கூடியது. அதே மாதிரி வில்லியம்சன் அண்ட் ஸ்காட் இவர் 1894ல இண்டிகேட் த ஹெட்டிரோஸ்போரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் எதுல இருக்கு அப்படின்னா கலாமேட்டோஸ்டாக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல பாருங்க கலாமோஸ்டாக்கிஸ் பெனியா ஒண்ணு, கலாமோஸ்டாக்கிஸ் காசினா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு.
இதுல most of the sporangium possess in small. இதுல பொறுத்த வரைக்கும் microspore and megaspore present different sporangia arrange ஆயிருக்கு. Some sporangium the large spore இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா megaspore அப்படிங்கிறது வந்து abort, அதாவது சிதைஞ்சு போயிடும். என்ன ஆகும் அப்படின்னா சிதைந்து விடும். இதெல்லாம் மீதி எக்ஸாம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எவிடன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டடீஸ். இதுல ஹெட்டரோஸ்போரி அப்படின்னாலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது நமக்கு தெரியும், செலாஜினல்லா தான் வந்து நமக்கு செலாஜினல்லா, ஐசட்டாய்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஹெட்டரோஸ்போரியோட முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்ப செலாஜினல்லா பொறுத்த வரைக்கும் Microsporangium, all the sporocyte undergoes a meiosis to form the large number of என்ன உருவாக்குதுன்னா மைக்ரோஸ்போர் அப்படிங்கறத உருவாக்குது. However, megasporangium, all the sporocyte except one வந்து என்ன ஆகுது அப்படின்னா disintegrate, சிதைஞ்சி and form surviving sporocyte undergoes a meiotic, the four large function megaspore வந்து உருவாகுது. இதுல பொறுத்த வரைக்கும் செலாஜினல்லா and ஸ்டீனோபில்லா இதுல வந்து 4 மெகாஸ்போர், அதாவது டெட்ராய்டு கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. 2 லார்ஜா இருக்கு, 2 சின்னதா இருக்கு. அதே மாதிரி செலாஜினல்லா மோலிசெப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த 4 மெகாஸ்போர் இன் டெட்ராய்டு 1 மெகாஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ், மீதி இருக்கக்கூடிய 3 எப்படி இருக்குன்னா ஸ்மால் சைஸ். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல 1 மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா பெருசா இருக்கு, மீதி 3 சின்னதா இருக்கு. இது எந்த பீசிஸ்னா செலாஜினல்லா மொலப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. அதே மாதிரி ஐசட்டாய்ஸ்ல பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 இருந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து விந்து ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோ மைக்ரோஸ்போர் வந்து என்ன பண்ணும்னா உருவாகும். இந்த கொஸ்டின் தான் வந்து 2021 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸ்பெர்ம் லேக் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஐசட்டாய்ஸ்ல வந்து இருக்கக்கூடியதான். கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஸ்போர் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி மார்ஷிலியா இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்புறம் சால்வினியா, சோலா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஹெட்டரோஸ்போரிக் கேரக்டர் இருக்கக்கூடியது. மார்ஷிலியாவில பாருங்க கிட்டத்தட்ட 64 மைக்ரோஸ்போர், 64 மெகாஸ்போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. இதுல எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா செலாஜினல்லா பேஸ் பண்ணி கீபல் அப்படிங்கிறவர் நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறாரு. மார்ஷிலியா பேஸ் பண்ணி ஷாட்டாக் அப்படிங்கிறவர் வந்து அவரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து சொல்றாங்க. ஸ்போரோகார்போட மார்ஷிலியா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் பை த 6 டைம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதவும் சொல்லலாம் நீங்க ஐசட்டா இந்த ஸ்பெர்ம் லேக்குங்கிற வார்த்தையை நீங்க இதுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது ஐசட்டாய்ஸ்க்கும் சொல்லலாம், மார்ஷிலியாவுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெர்ம் லேக் அப்படின்னு சொல்லலாம். விந்து ஏரி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஏற்கனவே இருக்கிறத பாருங்க 64 64ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 மெகாஸ்போர் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் நமக்கு என்ன பண்ணும் 4 ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 4 நாளா டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப 64 × 4 அது போக என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் 6 டைம். சரிங்களா? திரும்பவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 64 மெகாஸ்போர் இருக்குது அப்படின்னா இன்ட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படியே அடுத்த ஸ்கொயர்டு, அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர்டு. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். எக்ஸாக்டா வந்து சொல்லணும்னா எப்படி 10 லட்சத்துக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். 64 × 4 பிளஸ் 256 வச்சுக்கிட்டாலும் கூட 256, அதுக்கப்புறம் திரும்ப 6 டைம் 256. ஒவ்வொரு தடவையும் நம்ம டைம்ஸ் போட்டு போடணும். இப்போ 256 × 256 × 56 அப்படியே சாமி ஏகப்பட்டது போகுது. இந்த மாதிரி 6 முறை போகுது, ஏகப்பட்டது வருதுங்க. சரிங்களா? அதெல்லாம் கணக்கு போட்டா குரோர் கணக்குல வரும். அதனால இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்பெர்ம் லேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப இந்த ஸ்பெர்ம் லேக்குங்கிற வார்த்தைக்கு ஐசட்டாய்ஸும் சொல்லலாம், மார்ஷிலியாவும் சொல்லலாம்.
சரிங்களா? ஆப்ஷன்ல வந்து எது இருக்குன்னு பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மார்சிலியாவை கொடுத்துருங்க. ஒருவேளை 1.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா கொடுத்தாங்கன்னா ஐசட் ஐஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? அது எக்ஸாக்டா நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்சர் சொல்லலாம். அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது உருவாக்குது. அடுத்தது பயாலஜிக்கல் எவிடன்ஸ். ஹெட்ரோஸ்போரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் the development of the female gametophyte வந்து start while the megaspore. ஏன்னா female gametophyteனாலே வந்து மெகாஸ்போர் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது மெகாஸ்போராஞ்சியம். ஸ்பொராஞ்சியத்தை வந்து அது ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்புக்கு பேர் தான் என்னன்னா மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. The same is a true microspore. They are starting germinating into the male gametophyte while they are still inside the microsporangium. உள்ளுக்குள்ள என்னது அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு காணப்படுது. பொதுவா மைக்ரோஸ்போர்னா நம்ம மேல் கேரக்டர் சொல்லுவோம். இதே வந்து மெகாஸ்பொராஞ்சியம் அப்படிங்கறத வந்து ஃபீமேல் கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லுவோம். Female gametophytic drive it is a nourishment, அதாவது food from the sporophyte. எங்கிருந்து உணவை எடுத்துக்குதுன்னா ஸ்போரோபைட்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இங்க ஃபுட் மெட்டீரியல் வந்து எடுத்துக்குது. Female gametophytic is dependent on the sporophyte for nourishment. இது எதுக்கு வரும் அப்படின்னா டெரிடோஃபைட்டுக்கு மட்டும் வரும். பிரியோஃபைட்னு கேட்டாங்கன்னா ஃபுட்டுக்காக எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னா நம்ம கேமிட்டோஃபைட்டை தான் நம்ம ஃபுட்டுக்காக நம்ம சார்ந்திருக்கணும். டெரிடோஃபைட் வரும்போது தான் ஸ்போரோபைட் வந்துருது. The dependent female gametophytic and sporophyte for nourishment provide better starting point of the development new embryo. அப்ப புதுசா ஒரு எம்பரியோ வளர்றதுக்கான முக்கியமான கேரக்டரா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஹெட்டிரோஸ்போரோட நமக்கு முக்கியமா என்னென்னலாம் வந்து யூசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோஸ்போர் அப்படிங்கிறது வந்து முக்கியமா பால் நிர்ணயத்துல வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலை வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விதை பண்பை உருவாக்குறதுல வந்து முக்கியமான பண்பு எது அப்படின்னா இதுதான். அடுத்து எண்டோஸ்போர் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதாவது கருவூன் என்ன உருவாகுது அப்படின்னா கருவூன் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு உருவாகுது. ஏன்னா நம்ம ஜிம்னோஸ்போம் தாவரத்தை பார்க்கும்போது எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஹாப்ளாய்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எப்ப இது எண்டோஸ்போம் உருவாகும் அப்படின்னா பிஃபோர் முன்னாடியே உருவாயிரும். ஜிம்னோஸ்போம் தாவரத்துல எண்டோஸ்போம் எப்போ உருவாகும்னா ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கு முன்னாடியே உருவாயிரும். அதனாலதான் இது ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். இது ஆஞ்சியோஸ்போம் தாவரமா இருந்தா இது வந்து நமக்கு ட்ரிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம ட்ரிப்ளாய்டுன்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு கருவுறுதலுக்கு பிறகு அதாவது ஆஃப்டர் கருவுறுதலுக்கு பிறகுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஃபார்ம் ஆகும். இதுல ஸ்போர் ஒன்லி தட் எண்டோஸ்போரிக் கேரக்டரா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்போர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அமைப்பா நமக்கு உருவாக்குது. ஆக்சுவலா நான் இது உங்களுக்கு நான் எண்டோஸ்போம் பேஸ் பண்ணி சொல்லிட்டேன். எண்டோஸ்போரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்போர் வந்து உள்ளுக்குள்ள ஸ்போர் வந்து ஒன்லி இன்சைடு உள்ள இருந்து அதுக்கு பேரு எண்டோஸ்போரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? எண்டோஸ்போரிக்னா வேற எண்டோஸ்போம்னா வேற. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்சியேஷனுக்காக சொல்லிட்டேன். அதை பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2021 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எண்டோஸ்போரினா என்ன, எக்ஸோஸ்போரி அப்படிங்கறது கேரக்டர் என்ன. இன்சைடு த அப்படிங்கிற அமைப்பு வந்துச்சு அப்படின்னா எண்டோஸ்போர், அவுட் சைடுன்னு வந்துச்சு அப்படின்னா எக்ஸோஸ்போர். இதுல பொறுத்த வரைக்கும் வேற என்ன கேட்கலாம்? சரி, ஸ்போரோபைட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா டெவலப் ஆகக்கூடிய எம்பிரியோவுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணுது அப்படின்னா இது ப்ரொவைட் பண்ணுது. இதுதான் வந்து அதோடைய முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து சீட் ஹேபிட்ல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாத்திரலாம்.